தமிழ் கதை காலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கதை அமரர் கல்கியின் காதரா கள்ளன். பேரு வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? காதரா கள்ளன் அப்படிங்கிறது காதை அறுக்காம திருடுற திருடன். அப்படின்னா இவர் நல்லவரா கெட்டவரா? நம்ம கதையுடைய நாயகனே இவர் தாங்க. இவர் கொள்ளையடிச்சது நகைகளை மட்டும் இல்லைங்க, ஒரு பெண்ணுடைய மனதையும் தான். வாங்க கதைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் திசையெல்லாம் புகழும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். சாலைகள் வெகு மனோரம்யமாக இருந்தன. வழியில் தோன்றிய ஒவ்வொரு ஊரும், ஒவ்வொரு மலையும், ஒவ்வொரு குன்றும், ஒவ்வொரு கால்வாயும் ஒவ்வொரு ரசமான கதை சொல்லும் என தோன்றிற்று. ஆனால் ஊரில் காற்றென கடுகி சென்று கொண்டிருக்கையில் கதை கேட்பதற்கு நேரம் எங்கே? நல்ல வேளையாக சிற்றாறு ஒன்று எதிர்பட்டது. அதற்கு பாலம் கிடையாது. நதியில் இறங்கித்தான் போக வேண்டும். டிரைவர் சிற்றாற்றின் கரையில் வண்டியை நிறுத்தினான். அங்கே ஒரு விசாலமான மருத மரத்தின் அடியில் முறுக்கு வடையும் வெற்றிலை பாக்கும் விற்கும் ஒரு பெண் பிள்ளை தம் கூடை கடையுடன் உட்கார்ந்திருந்தார். அந்த பெண் பிள்ளைக்கு பக்கத்தில் ஒரு பெரியவர் வீற்றிருந்தார். அவருடைய பெரிய மீசை நரைத்திருந்த போதிலும் நன்றாக முறுக்கி விடப்பட்டிருந்தது. அவர் அப்பெண் பிள்ளையிடம் முறுக்கு வாங்கி கையினால் அரைத்து தூளாக்கி அதை வாயில் போட்டு கொண்டிருந்தார். காரில் இருந்தபடியே எங்களில் ஒருவர், "ஏனையா, ஆற்றில் தண்ணீர் அதிகமா? கார் போகுமா?" என்று கேட்டார். அதற்கு பெரியவர், "தண்ணீர் கொஞ்சம்தான், முழங்கால கூட வராது" என்றார். இதை கேட்ட டிரைவர் வண்டியை ஆற்றில் இறக்கினான். பெரியவர் சொன்னது சரிதான். தண்ணீர் கொஞ்சமாகத்தான் இருந்தது. ஆகையால் கார் சுலபமாக தண்ணீரை கடந்து போய்விட்டது. ஆனால் தண்ணீருக்கு அப்பால் நெடுந்தூரம் பறந்து கிடந்த மணலை காரினால் தாண்ட முடியவில்லை. சில அடி தூரம் போனதும் காரின் சக்கரங்கள் மணலிலேயே நன்றாக புதைந்து விட்டன. காரின் விசைகளை டிரைவர் என்னவெல்லாமோ செய்து பார்த்தான். பயங்கரமான சத்தங்கள் உண்டாயின. மணலும் புகையும் கலந்து பறந்தன. முதலில் சிறிது நேரம் சக்கரங்கள் இருந்த இடத்திலேயே சுழன்றன. அப்புறம் சுழலவும் மறுத்துவிட்டு பூரண வேலை நிறுத்தம் செய்தன. வண்டிக்குள் இருந்தவர்கள் இறங்கி வெளியே வந்தோம். எங்களாலே தான் வண்டி நகரவில்லை என்று நினைத்தானோ என்னமோ டிரைவர். நாங்கள் இறங்கியதும் மறுபடி ஒரு முறை முயற்சி செய்தான். அதுவும் பலிக்கவில்லை. பிறகு டிரைவரும் காரிலிருந்து கீழே இறங்கினான். சிறிது நேரம் காரை சுற்றி வந்தோம். வெயிலில் சுடுகிற மணலில் என்னால் நிற்க முடியாது என்று நான் கோபமாய் சொல்லிவிட்டு ஆற்றின் தண்ணீரை திரும்ப காலினால் நடந்தே கடந்து கரைக்கு வந்தேன். மருத மரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்த பெரியவர் பக்கத்தில் சென்று மேல் துண்டை விரித்து போட்டு உட்கார்ந்தேன். "ஏனையா, இப்படி செய்யலாமா? கார் ஆற்றை கடக்காது என்று சொல்ல வேண்டாமா?" என்றேன். "அழகா இருக்கிறது, தண்ணீர் முழங்கால் வரை கூட வராது என்று சொன்னேன். அப்படியே இருந்ததா இல்லையா? உங்கள் ஓட்டை மோட்டார் மணலிலே போகாது என்பது எனக்கு எப்படி தெரியும்?" "நல்ல கதை. காதரா கள்ளன் மரகதவள்ளியை குதிரையிலே ஏற்றி கொண்டு வந்ததினாலே தப்பி பிழைத்தான். உங்கள் மாதிரி மோட்டார் காரிலே வந்திருந்தால் அகப்பட்டு கொண்டு விழித்திருப்பான்" என்றார். நான் அப்போது அடைந்த குதூகலத்துக்கு அளவே இல்லை. ஆற்று மணலில் கார் அகப்பட்டு கொண்டதே நல்லதாய் போயிற்று. நமக்கு ஒரு நல்ல கதை கிடைக்கப் போகிறது என்று எண்ணி உற்சாகம் அடைந்தேன். "அது என்ன கதை? காதரா கள்ளன் என்றால் என்ன? அப்படி ஒரு கள்ளனா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே" என்றேன். "நீங்கள் கேள்விப்படாத காரியங்கள் எத்தனையோ இருக்கலாம். அதற்கு நானா பொறுப்பாளி?" என்று சொன்னார் அந்த பெரியவர். "கோபித்துக் கொள்ளாதீர்கள், கதையை சொல்லுங்கள்" என்றேன். நான் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. அருமையான கதை ஒன்று கிடைத்தது. அதோ ஆற்றை கடந்ததும் அப்பால் ஒரு கிராமம் தெரிகிறதல்லவா? அதன் பெயர் என்னவென்று தெரியுமா? பரி உயிர் காத்த நல்லூர் என்று பெயர். ஆமாம், திருநெல்வேலி சீமையில் ஊரின் பெயர்கள் கொஞ்சம் நீளமாகத்தான் இருக்கும். சிலர் பரி உயிர் நீத்த நல்லூர் என்று சொல்வதுண்டு. இந்த கிராமத்து கோயிலில் உள்ள கல்வெட்டு சாசனங்களில் பரி உயிர் காத்த நல்லூர் என்றுதான் இருக்கிறது. அதுதான் சரியான பெயர் என்பது என்னுடைய அபிப்பிராயம்.
இந்த கிராமத்துக்கு அந்த பெயர் எப்படி வந்தது என்ற கதையைத்தான் இப்போது சொல்லப் போகிறேன். சற்று நீங்கள் வந்த வழியை திரும்பி பாருங்கள். அதோ ஒரு பொத்தை தெரிகிறதல்லவா? உங்கள் நாட்டில் என்ன சொல்வீர்களோ தெரியாது. இந்த நாட்டில் சிறிய மொட்டை குன்றுகளுக்கு பொத்தை என்று பெயர். அந்த பொத்தைக்கு அப்பாலே ஒரு புளியந்தோப்பு இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்களோ என்னமோ தெரியாது. காரில் பறந்து வருகிறவர்கள் எங்கே பார்க்க போகிறீர்கள்? நான் சொல்லுகிறதை நம்ப வேண்டியதுதான். அங்கே ஒரு புளிய மர தோப்பு இருக்கிறது. எனக்கு வயது 40 ஆகியிருந்த போது அங்கே புளியஞ்செடி நட்டார்கள். இப்போது மரங்களாய் இருக்கின்றன. இந்த நாளிலே ஒருவரும் மரம் நடுகிறதில்லை. அந்தந்த வருஷத்திலே பயன் தருகிற விவசாயமே செய்கிறார்கள். இப்போதுள்ள புளிய மரமெல்லாம் போய்விட்டால் நம்முடைய சந்ததியில் வரும் ஜனங்கள் புளிக்கு என்ன செய்வார்களோ தெரியாது. ஒரு புளிய மரம் 1 ரூபாய்க்கு விற்கும் காலம் வந்தாலும் வரும். நல்ல வேளை அப்படிப்பட்ட காலத்தை பார்ப்பதற்கு இருக்க மாட்டேன். அந்த பொத்தைக்கு பக்கத்தில் இப்போது புளியந்தோப்பு இருக்கும் இடத்தில் 60 வருஷத்துக்கு முன்னாலும் ஒரு புளியந்தோப்பு இருந்தது. ஒரு நாள் பௌர்ணமி என்று சாயங்காலம் அந்த புளியந்தோப்பில் ஆட்கள் வந்து கூட ஆரம்பித்தார்கள். ஆட்கள் என்றால் இந்த காலத்து மனிதர்களைப் போல் நோஞ்சிகள் அல்ல. 6 அடி உயரம் ஆஜானுபாகுவான ஆட்கள். அவர்களில் சிலர் தடி வைத்திருந்தார்கள். சிலர் கத்தி, கபடா, வேல், ஈட்டி முதலிய ஆயுதங்களும் வைத்திருந்தார்கள். அவர்கள் வாள்களையும் வேல்களையும் விளையாட்டாக ஒன்றோடொன்று மோதவிட்ட போது தனார் தனார் என்று சத்தம் எழுந்தது. தடிகளோடு தடிகள் முட்டிய போது சடமடா என்ற சத்தம் உண்டாயிற்று. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிய வீரவாதங்கள் பாபநாசத்து அருவி விழும் ஓசையைப் போல் பேரிரைச்சலாக கேட்டது. சூரியன் மேற்கே அஸ்தமித்தது. அஸ்தமித்ததற்கு அடையாளமாக மேற்கு வானத்தில் சில சிவப்பு கோடுகள் மட்டும் தெரிந்தன. அப்போது கிழக்கே பூரண சந்திரன் திருமாலின் கையில் சுழலும் சக்கரத்தை போல் தக தகவென்று உதயமானான். அதே சமயத்தில் குதிரைகள் வரும் காலடி சத்தம் கேட்டது. உடனே அந்த புளியந்தோப்பில் பேச்சு அடங்கி நிசப்தம் ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் காதோடு மகாராஜா வருகிறார் என்று சொல்லிக் கொண்டார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் 7-8 குதிரைகள் வந்தன. ஒவ்வொரு குதிரையின் மேலும் ஒரு வீரன் வந்தான். எல்லாருக்கும் முதலில் வந்தவன் அவர்களுடைய தலைவன். அவர் பெயர் தில்லைமுத்து தேவன். அவனைத்தான் மகாராஜா என்று அந்த வீரர்கள் அழைத்தார்கள். தில்லைமுத்து தேவன் ஒரு பெரிய பாளையக்காரன். 60 கிராமங்களுக்கு அதிபதி. அவன் சொல்லிவிட்டால் எந்த நேரமும் 1000 ஆட்கள் வந்து விடுவார்கள். சண்டையில் உயிரை கொடுக்க தயாராக வருவார்கள். பாளையக்காரன் தில்லைமுத்து தேவன் புளியந்தோப்புக்கு வந்ததும் தோப்பில் இடைவெளி இருந்த ஒரு இடத்தை பிடித்து அங்கே குதிரையிலிருந்து கீழே இறங்கினான். மற்றவர்களும் இறங்கினார்கள். முன்னமே தயாராக வைத்திருந்த ஒரு சிம்மாசனத்தை கொண்டு வந்து போட்டார்கள். அதன் பேரில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு தில்லைமுத்து தேவன் உட்கார்ந்தான். அவனுடைய மதி மந்திரியான நல்லமுத்து தேவன் உடனே வெற்றிலை பாக்கு பெட்டியை எடுத்து பாக்கும் வெற்றிலையும் எடுத்து கொடுத்தான். பாளையக்காரன் வெற்றிலையை பாக்கி குதப்பிக்கொண்டே, நல்லமுத்து, உனக்கு என்ன தோணுகிறது? கருடாசலத்தேவன் சொல்லி அனுப்பியபடி ராஜி பேசுவதற்கு வருவான் என்று நினைக்கிறாயா என்று கேட்டான். கட்டாயம் வருவான் மகாராஜா. அவன் தலை என்ன இரும்பா? அப்படி வராவிட்டால் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாதா என்று நல்லமுத்து தேவன் சொன்னான். அவன் வராவிட்டால் என்ன நடக்கும்? உன் உத்தேசம் என்ன என்று பாளையக்காரன் கேட்டான். முதல் ஜாமம் முடிவதற்குள் அவன் இங்கே வந்து மகாராஜா சொல்லுகிறபடி நடக்கிறேன் என்று ஒப்புக்கொள்ளாவிட்டால் நம்முடைய காரியத்தை நடத்த வேண்டியதுதான். நம்முடைய காரியம் என்றால் கருடாச்சலத்தேவனின் அரண்மனை, சவுக்கண்டி களஞ்சியம், வைக்கற்போர், மாட்டுக்கொட்டகை, குதிராலயம் எல்லாவற்றையும் அக்னி தேவனுக்கு இரையாக்க வேண்டியதுதான். அட பாவி மகாராஜா! யார் பாவி? 20 வயதான மருமக பெண்ணை யாருக்கும் கட்டி கொடுக்காமல் அரண்மனையில் பூட்டி வைத்திருக்கிறானே, அவன் பாவியா நான் பாவியா? பெற்று வளர்த்த பிள்ளையை கொஞ்சம் கூட மனதில் ஈவிரக்கம் இல்லாமல் வீட்டை விட்டு விரட்டி அடித்தானே, அந்த மனுஷன் பாவியா நான் பாவியா? அது எல்லாம் சரிதானப்பா. கருடாச்சலத்தேவன் மேல் இறக்கப்பட்டு நான் ஒன்றும் சொல்லவில்லை.
அரண்மனைக்கு தீ வைத்து கொளுத்தினால் அந்த பின் மரகதவல்லிக்கும் ஒருவேளை ஏதாவது ஆபத்து வரலாம் அல்லவா? வந்தால் வந்ததுதான், அதற்காக நாம் என்னத்தை செய்கிறது? அந்த கிழவனுக்கல்லவா அதை பற்றி கவலையாயிருக்க வேண்டும். இருந்த போதிலும் என்னுடைய யுக்தி பழித்தால் ஒரு ஆபத்தும் இல்லாமல், ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் காரியம் கைகூடி விடும் அல்லவா? அதிலே என்ன லாபம்? மகாராஜா ரத்தம் சிந்துவதற்கு பயப்படும்படியான காலம் இப்போது என்ன வந்துவிட்டது? போயும் மகாராஜா ஒரு கள்ள பயனிடம் நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்துக்கு ஏவுகிறது என்பது எனக்கு பிடிக்கவில்லை. நல்லமுத்து, அவன் சாதாரண கள்ளன் இல்லை. உலகமெல்லாம் சொல்லுகிறார்களே, கள்ளனாயிருந்தாலும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன், சொன்ன சொல் தவற மாட்டான். இதெல்லாம் பெண் பிள்ளைகள் கட்டிவிட்ட கதை. காதரா கள்ளன் என்ற பட்டம் அவனுக்கு பெண் பிள்ளைகள் கொடுத்ததுதானே, அதை நீங்களும் நம்புகிறீர்களே. இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது புளியந்தோப்பை நெருங்கி ஒரு ஒற்றை குதிரை வரும் காலடி சத்தம் கேட்டது. தோப்பில் கூடியிருந்த ஆட்கள் அத்தனை பேரும் தங்களுக்குள் பேசத் தொடங்கினார்கள். அந்த ஆள்தான் போலிருக்கிறது என்றான் பாளையக்காரன். நல்லமுத்து தேவன் எழுந்து நின்று கழுத்தை வளைத்து பார்த்துவிட்டு, ஆமாம், அவன்தான் போலிருக்கிறது. நீங்களாச்சு, உங்க காதரா கள்ளனாச்சு, எப்படியாச்சும் போங்க, நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்பால் போனான். காதரா கள்ளன் என்பவனை பற்றி உங்களுக்கு இப்போது சொல்லிவிடுகிறேன். இந்த திருநெல்வேலி சீமையிலே பெண் பிள்ளைகள் காதிலே பெரிய தொலைகளை போட்டுக்கொண்டு 1, 2, 3 என்பதாக தங்கத் தோடுகளையும் முருகுகளையும் தொங்கவிட்டு கொள்வார்கள். இப்போது கூட வயதான பெண் பிள்ளைகளின் காதுகள் அப்படி தொங்குவதை நீங்கள் பார்க்கலாம். 60 வருஷத்துக்கு முன்னால் இது ரொம்பவும் அதிகமாய் இருந்தது. ஒவ்வொரு பெண் பிள்ளையின் 2 காதிலும் சேர்த்து கால் வீசி தங்கத்துக்கு குறையாமல் இருக்கும். அந்த நாளில் இங்கேயெல்லாம் கள்ளர் பயம் அதிகம் உண்டு. அதோ தெரிகிறதே, அந்த மாதிரி பொத்தைகள் சாலையில் இருந்தால் கட்டாயம் அங்கே கள்ளர்கள் ஒளிந்திருப்பார்கள். கால் நடையாகுமோ, ஒரு வண்டி 2 வண்டியிலோ யாராவது பெண் பிள்ளைகள் போனால் வயிற்றினை நெருப்பை கட்டி கொண்டுதான் போக வேண்டும். காதிலை தொங்கும் தங்கத்துக்காக காதை அறுத்து கொண்டே போய்விடுவார்கள். இதனால் அந்த நாளில் காது அருந்த மாதர் பலரை இந்த திருநெல்வேலி சீமையெங்கும் காணும்படியாய் இருந்தது. இப்படி இருக்கும் நிலைமையில் ஒரு அதிசயமான பக்கா திருடன் கிளம்பினான். அவன் மற்ற திருடர்களைப் போல் கூட்டம் சேர்த்து கொண்டு வருவதில்லை. தனி ஆளாக குதிரையில் ஏறிக்கொண்டு வருவான். முகத்தில் கீழ்பாதியை வாய் வரையில் கருப்பு துணியை கட்டி மறைத்திருப்பான். கையிலே கத்தி, துப்பாக்கி எல்லாம் வைத்திருப்பான். சாலையிலே ஒற்றை குதிரை சத்தம் கேட்டாலே பிரயாணிகள் நின்று விடுவார்கள். அவன் ஒருவனாக வந்து குதிரை மேலிருந்து இறங்கி எல்லாரையும் வழியை அவிழ்த்து காட்டச் சொல்லுவான். மூட்டைகளை பிரித்து பார்ப்பான். அவனுக்கு இஷ்டமான பொருள்களை சேர்த்து கட்டிக்கொண்டு குதிரையில் ஏறி போய்விடுவான். பெரும்பாலும் அவன் ஏழைகளை ஒன்றும் செய்ய மாட்டான். பணக்காரர்களிடமிருந்துதான் பணத்தை பறிப்பான். பணக்கார பெண்களிடமிருந்து நகை நட்டுகளை பறித்து கொள்வான். ஆனால் மற்ற திருடர்களுக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. பெண்கள் கழுத்திலும் கையிலும் உள்ள நகைகளை கலற்றிக் கொள்வானே தவிர காதை அறுக்க மாட்டான். இது காரணமாக அவனுக்கு காதரா கள்ளன் என்று பட்டப்பெயர் ஏற்பட்டது. முக்கியமாக மாதர்கள் இந்த பட்டப்பெயரை எங்கே பார்த்தாலும் பிரபலப்படுத்தினார்கள். அவனிடம் நகைகளை பறிகொடுத்த பெண்கள் அவனை பற்றி அதிகமாக புகழ்ந்து பேசினார்கள். நகை போனால் போகட்டும், காது தப்பியதே என்று அவர்களுக்கு சந்தோஷம். பெண் புத்தி பேதை புத்தி என்று தெரியாமலா பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்? அது மட்டுமல்ல, முட்டாள் ஜனங்கள் இன்னும் என்னவெல்லாமோ அந்த கள்ளனை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அவன் பணக்காரர்களிடம் பணத்தை பறித்து ஏழைகளுக்கு ஒத்தாசை செய்கிறான் என்றெல்லாம் பேசத் தொடங்கினார்கள். என்ன விசித்திரம் பாருங்கள்! செய்கிறது திருட்டு தொழில், அதிலேதான் தர்மம் செய்து தர்ம பிரபு என்ற பட்டம். அவன் பிறந்த வேலை அப்படி, வேறு என்னத்தை சொல்கிறது? அவனை பிடித்து கொடுப்பதற்கு யாரோ முயற்சி செய்தார்கள், ஒன்றும் பலிக்கவில்லை. ஏன், பாளையக்காரன் தில்லைமுத்து தீவன் கூட காதரா கண்ணனை பிடிக்க பார்த்தான், முடியவில்லை.
இப்போது அந்த கள்ளனை தன்னுடைய காரியத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று வரவழைத்தான். காதரா கள்ளன் வந்து பாளையக்காரனுக்கு முன்னால் நின்றதும் பாளையக்காரன் அவனை ஏற இறங்க பார்த்தான். கள்ளா, உன் தைரியத்தை மெச்சினேன் என்றான். துணியால் மூடியிருந்த வாயினால் கள்ளன் பேசியது கிணற்றுக்குள்ளிருந்து பேசுவது போல கேட்டது. என்னுடைய தைரியத்தை மெச்சும்படியாக நான் இன்னும் ஒன்றும் செய்யவில்லையே என்றான் கள்ளன். என்னுடைய ஆட்கள் 200 பேருக்கு நடுவில் நீ தன்னந்தனியாக என் முன்னால் வந்து நிற்கிறாயே, அதற்கு எத்தனை தைரியம் வேண்டும் என்றான் தில்லைமுத்து தீவன். கள்ளன் லேசாக சிரித்துவிட்டு, ஆமாம், அந்த தைரியத்தை மெச்ச வேண்டியதுதான். ஆனால் இதற்காக என்னுடைய தைரியத்தை சோதிப்பதற்காக மட்டுமே என்னை வரவழைத்தீர்களா? வேறு ஏதாவது காரியம் உண்டா என்று கேட்டான். காரியம் இருக்கிறது. அதில் நீ உன்னுடைய தைரியத்தோடு சாமர்த்தியத்தையும் பரிசோதிக்க உத்தேசம். சொல்லுங்கள், கேட்கிறேன். இங்கிருந்து அரைக்காத தூரத்தில் கருடாசல தேவரின் அரண்மனை இருக்கிறதே, உனக்கு தெரியுமா? கள்ளன் சிரித்துவிட்டு, மேலே சொல்லுங்கள் என்றான். என்ன சொன்னாலும் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறாயே, அதற்கு அர்த்தம் என்ன என்றான் பாளையக்காரன். அது என் சுபாவம், மேலே சொல்லுங்கள். கருடாசல தேவரின் அரண்மனையை எனக்கு தெரிந்தால் என்ன, தெரியாமல் போனால் என்ன? அங்கே உங்களுக்கு என்ன காரியமாக வேண்டும் என்பதை சொல்லுங்கள். சரி, சொல்கிறேன், கேள். கருடாசல தேவர் இரவு 2ஆம் ஜாமத்தில் இங்கே என்னை பார்ப்பதற்காக வருவார். அநேகமாக இதற்குள் அரண்மனையை விட்டு புறப்பட்டிருப்பார். உன்னை போல் அவர் தனியாக வரமாட்டார். அவருடைய முக்கியமான ஆட்களை துணைக்கு அழைத்து கொண்டு வருவார். அரண்மனையில் அச்சமயம் காவல் காப்பதற்கு அதிகம் பேர் இருக்க மாட்டார்கள், தெரிகிறதா? நன்றாக தெரிகிறது. அச்சமயம் நான் என்ன செய்ய வேண்டும்? இங்கிருந்து நீ சாலை வழியாக போகாமல் வேறு குறுக்கு வழியாக போக வேண்டும். கருடாசல தேவருடைய அரண்மனையை நெருங்க வேண்டும். உன்னுடைய புகழ்தான் எங்கும் பரவி இருக்கிறதே. உன்னை பார்த்தவுடனேயே அரண்மனை காவல் காப்பவர்கள் நடுங்கி போவார்கள். பிறகு உன்னுடைய சாமர்த்தியத்தினால் அரண்மனைக்குள் எப்படியாவது புகுந்துவிட வேண்டும். அங்கே கருடாசல தேவரின் மருமகள் மரகதவள்ளி இருப்பாள். அவளை கருடாசல தேவர் 5 வருஷமாக சிறையில் வைத்திருப்பது போல் வைத்திருக்கிறார். அவளை விடுதலை செய்து கொண்டு வந்து என்னிடம் ஒப்புவித்து விட வேண்டும். கல்லா, என்ன சொல்கிறாய்? உன்னால் இது முடியுமா? கள்ளன் சற்று மௌனமாய் இருந்தான். பிறகு, எதற்காக மரகதவள்ளியை கொண்டு வர சொல்கிறீர்கள்? அந்த பெண் விஷயத்தில் உங்களுடைய நோக்கம் என்ன என்று கேட்டான். நோக்கம் என்னவாயிருக்கும்? நீதான் ஊகித்துக் கொள்ளேன். 3 வருஷத்துக்கு முன்னால் மரகதவள்ளியை எனக்கு கட்டி கொடுக்கும்படி கருடாசல தேவரை கேட்டேன். அவர் கண்டிப்பாக முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார். அதற்கு காரணம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் நான் ஒன்றில் மனதை செலுத்தி விட்டால் அதை லேசில் விட்டு விடுவேனா? அவருடைய அரண்மனையில் புகுந்து மரகதவள்ளியை கைப்பற்றி கொண்டு வந்து விடுவது என்று தீர்மானித்து விட்டேன். அதற்கு இன்றைக்குத்தான் நாள் குறிப்பிட்டிருந்தேன். பின்னே என்னை எதற்காக கூப்பிட்டு அனுப்பினீர்கள்? இத்தனை ஆட்களோடு நீங்கள் போய் செய்ய முடியாத ஒரு காரியத்தை. செய்ய முடியாத காரியம் என்று யார் சொன்னது? நான் படையெடுப்புக்கு ஆயத்தம் செய்வதை கருடாசல தேவர் அறிந்து கொண்டு ஆள் மேல் ஆள் விட்டார். கடைசியாக இன்றைக்கு இந்த புளியந்தோப்பில் பேச வருவதாக சொல்லி அனுப்பினார். நானும் சம்மதித்தேன். அவர் என்ன பேசப் போகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மனுஷர் 3 வருஷமாக என்னை காக்க வைத்து இழுத்தடித்ததற்கு பழி வாங்க வேண்டாமா? அவரும் நானும் இங்கே பேசிக்கொண்டிருக்கும் போது நீ அந்த பெண்ணை கைப்பற்றி இங்கே கொண்டு வந்து என்னிடம் ஒப்புவித்தால் அவருக்கே நல்ல புத்தி புகட்டினதாக இருக்கும் அல்லவா? வீணில் இரத்த சேதம் ஏற்படாமல் தடுத்தபடியாகவும் இருக்கும். அப்படி இரத்த சேதம் ஏற்பட்டாலும் அது இந்த கள்ளனுடைய இரத்தமாய் இருக்கட்டும் என்று உங்கள் உத்தேசமாக்கும். அப்படியானால் உனக்கு இஷ்டம் இல்லையா? பயப்படாதே, மனதில் உள்ளதை சொல்லிவிடு. நீங்கள் சொல்லுகிறபடி செய்து முடித்தால் எனக்கு என்ன லாபம்? இன்று இரவு மரகதவள்ளியை இங்கே கொண்டு வந்து என்னிடம் ஒப்புவித்து விட்டால் அப்புறம் என்னுடைய ஆட்கள் உன்னை தேடவே மாட்டார்கள். நானும் உன்னுடைய வழிக்கே வரமாட்டேன்.
நீங்கள் சொல்லுகிற காரியத்தை நான் செய்யாவிட்டால்? இன்றைக்கு இங்கிருந்து நீ பத்திரமாக போய்விடலாம். நாளை முதல் நீ என் விரோதி. என் ஆட்கள் உன்னை தேடுவார்கள். நீ எந்த மலை குகையிலோ அல்லது மேக மண்டலத்திலோ போய் ஒளிந்து கொண்டாலும் உன்னை பிடித்து போலீசாரிடம் கொடுத்துவிட்டுதான் நான் மறு காரியம் பார்ப்பேன். நல்லது, இப்போது என்ன சொல்கிறாய்? கள்ளன் சற்று யோசனையில் ஆழ்ந்திருந்தான். பிறகு, ஆகட்டும், போய் பார்க்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லும் காரியத்தில் வெற்றி பெறுவேனோ என்னமோ என்றான். நீ வெற்றி பெறாவிட்டால் நான் இருக்கிறேன், என் ஆட்கள் இருக்கிறார்கள், அதை பற்றி கவலை இல்லை என்றான் தில்லைமுத்து தேவன். காதரா கள்ளன் குதிரை மேல் தாவி ஏறி விரைவாக சென்றான். இந்த சமயத்தில் கோழிகோவாபுத்தூர் கருணாசல தேவரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். கருணாசல தேவர் ஒரு காலத்தில் தில்லைமுத்து தேவரை போலவே செல்வாக்கு மிகுந்தவராய் இருந்தார். ஆனால் வயது காரணமாக அவர் உடம்பு தளர்ந்து போயிருந்தது. அதை காட்டிலும் அவருடைய வாழ்க்கையில் சில துயர சம்பவங்கள் ஏற்பட்டு அவர் மனம் இடிந்து போயிருந்தது. முக்கியமாக 5 வருஷத்துக்கு முன்னால் அவருக்கும் அவருடைய ஏக புதல்வனுக்கும் சண்டை உண்டாகி பையன் வீட்டை விட்டு வெளியேற நேர்ந்தது. அற்ப விஷயத்தில் மன வேற்றுமை உண்டாயிற்று. தந்தை மகன் இருவரும் பிடிவாதக்காரர்களாதலால் அந்த வேற்றுமை முற்றி விபரீதமாகிவிட்டது. குடி மயக்கத்தில் இருந்த கருடாசல தேவர் சொன்னபடி மகன் ஏதோ செய்யவில்லை என்பதற்காக 4 பேர் இருக்கும்போது அவன் மீது செருப்பை விட்டெறிந்தார். ரோஷக்காரனாகிய மகன் இனி உங்கள் முகத்தில் விழிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு அரண்மனையிலிருந்து கிளம்பி போனவன் தான் திரும்பி வரவே இல்லை. அருமை மகன் வீட்டை விட்டு போன சில நாளைக்கெல்லாம் தேவரின் மனைவி அந்த ஏக்கத்தினாலேயே படுத்த படுக்கையாகி உயிர் துறந்தாள். ஆனால் தேவர் வஜ்ரத்தை போன்ற இதயம் படைத்தவர். அவர் கொஞ்சமாவது மகனுக்காக வருத்தப்பட்டதாக தெரியவில்லை. மனையால் இறந்ததை பொருட்படுத்தியதாகவும் தெரியவில்லை. எங்கேயோ மதுரைக்கு பக்கத்திலே இருந்த அவருடைய தங்கையையும் தங்கை மகளையும் அழைத்து கொண்டு வந்து வீட்டிலேயே வைத்து கொண்டார். 2 வருஷத்துக்கு முன்னால் தங்கையும் காலமாகிவிட்டாள். பிறகு மரகதவல்லி மட்டும் கருடாசல தேவரின் பிரம்மாண்டமான அரண்மனையில் தன்னந்தனியாக வசித்து வந்தாள். அவளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புவதாக பாளையக்காரன் கேட்டதற்கு முடியாது என்று கருடாசல தேவர் பதில் சொல்லிவிட்டார். நயத்தினால் முடியாததை பயத்தினால் சாதித்து கொள்ள எண்ணி தில்லைமுத்து தேவன் ஆள் படைகளை திரட்டி கொண்டு வந்தான். உயிர் சேதம் வேண்டாம் என்று கருதினால் புளியந்தோப்பில் வந்து தம்மை சந்திக்கும்படி சொல்லி அனுப்பினான். கிழவரை இவ்விதம் தருவித்துவிட்டு அந்த சமயத்தில் கள்ளனை அனுப்பி பெண்ணை கொண்டு வந்து விட செய்யலாம் என்று தில்லைமுத்து தேவன் யுக்தி செய்திருந்தான். அந்த யுக்தி அநேகமாக பழித்துவிட்டது என்றே சொல்லலாம். ஏனெனில் கருடாசல தேவர் தம்முடைய முக்கியமான ஆட்களை எல்லாம் தன் துணைக்கு அழைத்து கொண்டு தில்லைமுத்து தேவனை சந்திப்பதற்கு வந்து சேர்ந்தார். கண்ணன் புறப்பட்டு போன சிறிது நேரத்துக்கெல்லாம் அவர் வந்துவிட்டார். தில்லைமுத்து தேவன் அவரை தக்கப்படி வரவேற்று மரியாதை செய்தான். முக்கியமான விஷயத்துக்கு வருவதற்கு முன்னால் ஊரை வளைத்து என்னவெல்லாமோ பேசிக்கொண்டிருந்தான். கண்ணன் தான் ஒப்புக்கொண்ட காரியத்தை செய்வதற்கு போதிய சாவகாசம் கொடுக்க வேண்டும் என்பது பாளையக்காரனின் எண்ணம். அரண்மனையிலிருந்து கருடாசல தேவன் ஆட்களுடன் புறப்பட்டு போய்விட்டார் என்பதை கண்ணன் வழியிலேயே தெரிந்து கொண்டான். ஆகையால் ஊருக்குள்ளே தைரியமாக நுழைந்து போனான். அரண்மனையின் வாசலில் வந்ததும் கண்ணன் தன்னிடமிருந்த துப்பாக்கியை எடுத்து ஒரு வெடி வெடித்தான். ஏற்கனவே பயந்திருந்த காவற்காரர்கள் சிதறி ஓடி போனார்கள். முன் வாசல் திறந்திருந்தபடியால் கண்ணன் அரண்மனை முன்கட்டில் பிரவேசித்தான். ஆனால் இதற்குள் விஷயம் தெரிந்து கொண்ட வேலைக்கார பெண்கள் பின்கட்டு கதவுகளை தாள் போட்டார்கள். கண்ணன் முற்றத்தின் நடுவில் நின்று இன்னொரு வெடி வெடித்தான். கதவுகளை எல்லாம் உடனே திறக்கும்படியும் இல்லாவிட்டால் அதாகதம் செய்து விடுவேன் என்றும் கண்ணன் சத்தமிட்டு கூவினான். அரண்மனை பின்கட்டின் மேலிருந்து மரகதவல்லியும் அவனுடைய தாதி பெண்களும் இந்த காட்சியை பார்த்தார்கள்.
அச்சமயம் கள்ளன் தன் முகத்தின் கீழ்ப்பாதையை மறைத்து கட்டியிருந்த துணி தற்செயலாக அவிழ்ந்து விழுந்தது. அப்போது அவனுடைய முகம் பூரண சந்திரனுடைய நிலா வெளிச்சத்தில் நன்றாக தெரிந்தது. தாதி பெண்களில் ஒருத்தி ஆச்சரியத்தினால் அலறினாள். மரகதவல்லியின் காதில் ஏதோ சொன்னாள். கண்ணனுடைய அட்டகாசம் இதற்குள்ளே இன்னும் அதிகமாயிற்று. அரண்மனை பின்கட்டின் கதவு சீக்கிரத்தில் திறக்கப்பட்டது. மரகதவல்லியும் தாதி பெண்களும் நிலா முற்றத்திற்கு வந்தார்கள். கண்ணன் இதற்குள்ளே தன் முகத்தின் பாதியை மூடி மறைத்து கொண்டான். அதனால் அவனுடைய உருவம் கோரமாகத்தான் இருந்தது. ஆயினும் மரகதவல்லி சிறிதும் அஞ்சவில்லை. கல்லா, ஏன் இப்படி கூச்சல் போட்டு தடபுடல் செய்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். நிலவின் வெளிச்சத்தில் மரகதவல்லியின் முகத்தை பார்த்த கள்ளன் ஒரு நிமிடம் தயங்கி நின்றான். அவனுடைய இரும்பு மனமும் விலகி போய்விட்டது. மறுபடியும் மரகதவல்லி, இங்கே ஆண் பிள்ளைகள் யாரும் இல்லை, பெண் பிள்ளைகள் இருக்கிறோம். இங்கே வந்து ஏன் ஆர்ப்பாட்டம் செய்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? நகை நட்டுக்கள் வேண்டுமானால் கழற்றி தந்து விடுகிறோம், வாங்கி கொண்டு பேசாமல் போய்விடு என்றாள். கண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டது. தயங்கி தயங்கி எனக்கு உன் நகை நட்டுக்கள் வேண்டாம் என்றான். வேறு என்ன உனக்கு வேண்டும் என்று மரகதவல்லி கேட்டாள். நீ என்னோடு புறப்பட்டு வர வேண்டும் என்றான் கள்ளன். இப்போதே வர வேண்டுமா அல்லது மாமா வருகிற வரையில் காத்திருக்க முடியுமா? மாமா வந்ததும் அவரிடம் சொல்லிக் கொண்டு புறப்பட்டால் நிம்மதியா இருக்கும். கள்ளனுக்கு மேலும் திகைப்பு உண்டாயிற்று. என்னை ஏக்கவா பார்க்கிறாய்? அதெல்லாம் முடியாது. உடனே புறப்பட்டு வருகிறாயா அல்லது உன்னை கட்டாயமாக தூக்கி கொண்டு போகட்டுமா என்று கர்ஜித்தான். உனக்கு அவ்வளவு கஷ்டம் வேண்டாம், நானே இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மரகதவல்லி அவனுக்கு முன்னால் நடந்தாள். கள்ளன் அடங்காத வியப்புடன் அவளை அழைத்து கொண்டு அரண்மனை வாசலுக்கு சென்று முதலில் அவளை குதிரை மேல் ஏற்றினான். பிறகு தானும் தாவி ஏறிக்கொண்டான். குதிரையை மெதுவாக செலுத்தினான். மரகதவல்லி அவ்வளவு சுலபமாக தன்னுடன் வர சம்மதித்தது கண்ணனுக்கு சொல்ல முடியாத ஆச்சரியத்தை உண்டாக்கியிருந்தது. ஆகையால் கோழி கூவா புத்தூரை குதிரை தாண்டி சென்றதும், பெண்ணே, என்னுடன் வருவதற்கு உனக்கு பயமா இல்லையா என்று கேட்டான். எனக்கு என்ன பயம்? நீ காதரா கண்ணன் என்பது எனக்கு தெரியும். பெண்களுக்கு எவ்வித தீங்கும் நீ செய்ய மாட்டாய் என்று உலகமெல்லாம் தெரிந்ததுதானே. ஆகையால் எனக்கு என்ன பயம் என்றாள் மரகதவல்லி. உலகம் சொல்வதை நம்பியா நீ கள்ளனோடு புறப்பட்டாய்? உலகம் வேறு விதமாய் சொல்லியிருந்தாலும் நான் கிளம்பித்தான் இருப்பேன். 5 வருடமாக கூண்டிலை கிளி அடைபட்டிருப்பது போல் அடைபட்டிருந்தேன். அப்படி கிடப்பதை காட்டிலும் கள்ளனோடு வெளியே புறப்படுவது நல்லதுதான் என்று தோன்றியது. உன் மாமன் உன்னை அவ்வளவு கஷ்டப்படுத்தி வந்தாரா? ஐயோ பாவம், அவர் என்னை கஷ்டப்படுத்தவே இல்லை. என் பேரில் உயிரா இருந்தார். ஆனாலும் எனக்கு வீட்டிலேயே அடைப்பட்டு கிடந்தது கஷ்டமாகத்தான் இருந்தது. அந்த கடும் சிறைச்சாலையிலிருந்து என்னை நீ விடுதலை செய்தாயே, உனக்கு நான் எந்த விதத்தில் கைமாறு செய்ய போகிறேன்? அடை பெண்ணே, அதிகமாக சந்தோஷப்பட்டு விடாதே. உன்னை நான் எதற்காக அழைத்து போகிறேன் என்பதை தெரிந்து கொண்டு அப்புறம் சந்தோஷப்படு. பாளையக்காரர் தில்லைமுத்து தேவரிடம் கொண்டு போய் உன்னை ஒப்புவிக்க போகிறேன். பாளையக்காரர் தில்லைமுத்து தேவர் ரொம்ப பெரிய மனிதர். அவரிடம் உள்ள பணத்துக்கு கணக்கே கிடையாது. அவருடைய எல்லைக்குள் அவர்தான் ராஜா. நீ அவரை கல்யாணம் செய்து கொண்டால் ராணி மாதிரி இருக்கலாம். கூண்டிலிருந்து கிளியை விடுதலை செய்து காட்டு பூனையிடமா ஒப்புவிக்க போகிறாய்? இந்த மாதிரி பாவம் யாராவது செய்வார்களா? பாவமாவது புண்ணியமாவது, பெரிய பாவத்தை நான் தடுத்தேன். நான் வந்து உன்னை இப்படி அழைத்து போகாவிட்டால் தில்லைமுத்து தீவர் 200 ஆட்களோடு வந்திருப்பார். உன் மாமனின் உயிருக்கும் ஆபத்து வந்திருக்கும். ஊரே பற்றி எரிந்திருக்கும். எத்தனையோ பேர் செத்து போயிருப்பார்கள். இவ்வளவு பாவங்களையும் தடுப்பதற்காகவே நான் வந்தேன். ஐயையோ, என்னால இவ்வளவு கஷ்டமா? மாமா சாயங்காலம் 50 ஆட்களோடு புறப்பட்டு போனாரே, எங்கே போனாரோ தெரியவில்லையே. நான் சொல்கிறேன் கேள். அங்கே கொஞ்ச தூரத்தில் ஒரு பொத்தை தெரிகிறதல்லவா?
அதற்கு பக்கத்தில் ஒரு புளியந்தோப்பு இருக்கிறது. அதில் தில்லைமுத்து தேவரும் அவருடைய ஆட்கள் 200 பேரும் திரண்டிருக்கிறார்கள். உன்னுடைய மாமன் அங்கேதான் போயிருக்கிறார். சண்டை நடவாமல் தடுப்பதற்காக நான் உன்னை கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு வந்தேன். தில்லைமுத்து தேவர் இப்போது உன் மாமாவுடன் சமாதானமாக பேசிக் கொண்டிருப்பார். நீ பாளையக்காரரை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிப்பதாக சொன்னால் சண்டை ஒன்றும் வராது. உன் மாமாவும் ஒத்துக்கொள்வார். உயிரே போனாலும் நான் அதற்கு சம்மதிக்க மாட்டேன். நான் சம்மதித்தாலும் என் மாமா சம்மதிக்க மாட்டார். என் மாமாவின் மகன் 6 வருடத்திற்கு முன்னால் கோபித்துக் கொண்டு ஓடிப்போய் விட்டானாம். அவன் என்றாவது ஒரு நாள் திரும்பி வருவான். அவனுக்கு என்னை கட்டி கொடுக்கலாம் என்று அவருக்கு ஆசை. கள்ளன் இதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாய் இருந்தான். குதிரை 2 பேரையும் தாங்கிக் கொண்டு சாலையில் மெல்லமாய் போய்க் கொண்டிருந்தது. கள்ளனும் அதை விரட்டவில்லை. அவனுடைய மனம் யோசனையில் ஆழ்ந்திருந்தது. புளியந்தோப்பும் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மரகதவள்ளி கள்ளனிடம் ஒரு கேள்வி கேட்டாள். கள்ளா, நீ ஒன்றும் உனக்காக திருடுவதில்லை, மற்ற ஏழை எளியவர்களுக்காகவே திருடுகிறாய். அந்த பாளையக்காரனுக்கு நாமத்தை போட்டுவிட்டு நீ என்னை திருடிக் கொண்டு போனால்தான் என்ன என்று கேட்டாள். இந்த வார்த்தைகளை கேட்ட கள்ளனுடைய உடம்பு சிலிர்த்தது. குதிரையை ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு வெண்ணிலாவின் வெளிச்சத்தில் மரகதவள்ளியின் முகத்தை உற்று நோக்கினான். பெண்ணே, நீ சொல்வது என்னவென்று தெரியாமல் சொல்லுகிறாய். நான் வீடு வாசல் இல்லாதவன், மலையிலும் காட்டிலும் அலைந்து திரிகிறவன். அரண்மனையில் சுகமாக வாழ்ந்த நீ என்னோடு எப்படி வாழ்வாய்? கள்ளா, உன்னுடைய அரண்மனையே எல்லாவற்றிலும் பெரிய அரண்மனை. பூமியே உன் வீட்டின் தரை, ஆகாசமே கூரை. இதை காட்டிலும் பெரிய மாளிகை ஏது? அந்த பாளையக்காரனை ஒரு தடவை நான் பார்த்திருக்கிறேன். அன்று ராத்திரியெல்லாம் தூக்கத்தில் பயந்து உளறினேன். அவனிடம் என்னை நீ ஒப்புவித்தால் உடனே உயிரை விடுவேன். என்னை உன்னோடு அழைத்து கொண்டு போ. பெண்ணே, என்னை போலீசாரிடம் பிடித்து கொடுக்க ஏற்கனவே பலர் தயாராக இருக்கிறார்கள். இன்று முதல் பாளையக்காரரின் 200 ஆட்களும் நம்மை வேட்டையாடுவார்கள். வேட்டை நாய்களை கண்டால் நான் கொஞ்சம் கூட பயப்படுவதில்லை. கள்ளா, உனக்கு பயமா என்று கேட்டாள். அங்கே புளியந்தோப்பில் தில்லைமுத்து தேவனும் கருணாசல தேவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தில்லைமுத்து தேவன் கருணாசல தேவர் மீது பல புகார்களை சொன்னான். தன்னை அவமதித்து பேசியதாகவும் தன்னுடைய கிராமங்களில் மாடுகளை விட்டு மேய்த்ததாகவும் குற்றம் கூறினான். அதற்கெல்லாம் கருணாசல தேவர் சமாதானம் கூறினார். இப்படி கொஞ்ச நேரம் போக்கிய பிறகு பாளையக்காரன் கடைசியாக முக்கியமான விஷயத்துக்கு வந்தான். உம்முடைய மருமகள் மரகதவள்ளியை எனக்கு கல்யாணம் செய்து கொடுங்கள், மற்ற குற்றங்களை எல்லாம் மறந்து விடுகிறேன் என்றான். என்னுடைய ஜமீனில் பாதி கேட்டாலும் கேள், கொடுத்து விடுகிறேன். என் மருமகனை மட்டும் கேட்காதே என்றார் கருடாசல தேவர். அது என்ன பிடிவாதம்? யாருக்காவது கட்டி கொடுக்க வேண்டியதுதானே. என்னை காட்டிலும் நல்ல மாப்பிள்ளை உமக்கு எங்கே கிடைக்கும் என்று கேட்டான் தில்லைமுத்து தேவன். எனக்கும் வயதாகிவிட்டது. வேறு யாரும் உற்றார் உறவினர் இல்லை. அவளும் இல்லாவிட்டால் வீடு பாழடைந்து போகும் என்றார் ஜமீன்தார். அதெல்லாம் வெறும் ஜால் ஜாப்பு, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றான் பாளையக்காரன். கடைசியாக ஜமீன்தார் தம் மனதில் உள்ளதை வெளியிட்டு சொன்னார். ஒரு நாளைக்கு என் மகன் திரும்பி வருவான் என்று ஆசை வைத்திருக்கின்றேன். மரகதவள்ளியை அவனுக்கென்று உத்தேசித்திருக்கின்றேன் என்றார். பாளையக்காரன் சிரித்தான். 6 வருஷமாக வராதவன் இனிமேல் வரப்போகிறானா? உமக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது. அதற்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாழாக்க பார்க்கிறீர். அதை நான் ஒப்புக்கொள்ளவும் முடியாது என்றான். இப்படி ஜமீன்தாருடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த போதே பாளையக்காரனுடைய காது கவனமாக உற்று கேட்டு கொண்டிருந்தது. சாலையில் குதிரை வரும் சத்தம் கேட்கிறதா என்றுதான். ஏறக்குறைய சந்திரன் உச்சி வானத்துக்கு வந்தபோது சற்று தூரத்தில் குதிரை காலடி சத்தம் கேட்டது. உடனே பாளையக்காரன் எழுந்தான். நீர் ஏதோ உமது மருமகளை பத்திரமாய் அரண்மனையில் வைத்து பாதுகாப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர். நீர் இல்லாத சமயம் என்ன நடக்கிறதோ என்னமோ.
வயது வந்த பெண் எத்தனை நாளைக்கு உம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருப்பாள் என்று சொன்னான். இதை கேட்டதும் ஜமீன்தாருக்கு ரத்தம் கொதித்து கண்கள் சிவந்தன. நீயும் ஒரு மனிதனா? உன்னிடம் பேச வந்தேனே என்று எழுந்தார். கொஞ்சம் பொறுத்து கொள்ளும், குதிரையில் யார் வருகிறது என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தில்லைமுத்துத்தேவன் சாலையை நெருங்கி சென்றான். அவனுடைய ஆட்கள் ஜமீன்தாரை சூழ்ந்து கொண்டு அவர் போவதை தடுக்கும் பாவனையாக நின்றார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டில் நாமே வலிய வந்து அகப்பட்டு கொண்டோமே, இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்று கருடாசலத்தேவர் யோசனையில் ஆழ்ந்தார். தில்லைமுத்துத்தேவன் சாலை அருகில் போய் நின்றான். குதிரை புளியந்தோப்பை நெருங்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. ரொம்ப கூர்மையான காது உள்ளவனாததால் வருகிற குதிரை மேல் 2 பேர் ஏறி வருகிறார்கள் என்பதை குதிரை காலடி சத்தத்திலிருந்து தெரிந்து கொண்டான். அவனுடைய உற்சாகம் எல்லை கடந்தது. தன்னுடைய மனோரதம் நிறைவேறிவிட்டதென்றே நம்பினான். இவ்வளவு சுலபமாக உயிர் சேதம் ஏதுமின்றி காரியம் கைகூடி விட்டதை எண்ணி சந்தோஷப்பட்டான். குதிரை மேலும் நெருங்கி வந்தது. இதோ வந்துவிட்டது. அதன் மேலே 2 பேர் இருப்பதும் நிலா வெளிச்சத்தில் தெரிந்தது. அவன் நின்ற இடத்திற்கு நேரேயும் வந்தது. அதற்கு அப்பாலும் சென்றது. நில் நில் என்று கத்தினான். ஆனால் குதிரை நிற்கவில்லை. புளியந்தோப்பையும் அதை அடுத்து நின்ற கொத்தையையும் தாண்டி மின்னல் மின்னும் நேரத்தில் ராமபிரானுடைய கோதண்டத்திலிருந்து கிளம்பிய பானத்தை போல குதிரை போய்விட்டது. அப்புறம்தான் தில்லைமுத்துத்தேவன் விழித்து கொண்டான். கள்ளன் தன்னை ஏமாற்றி பெண்ணை அடித்து கொண்டு போகிறான் என்று தெரிந்து கொண்டான். உடனே கொண்டு வா குதிரையை என்று அலறினான். அவனுடைய குதிரை வந்ததும் தாவி ஏறிக்கொண்டான். மடையர்களை என்னோடு வாருங்கள் என்று கத்தினான். மற்றும் 7 குதிரைகளிலும் ஆட்கள் ஏறிக்கொண்டார்கள். முன்னால் சென்ற கள்ளனுடைய குதிரையை தொடர்ந்து பாளையக்காரனுடைய 8 குதிரைகளும் பாய்ந்து சென்றன. குதிரைகளுக்கு பின்னால் காலாட்களும் தலைதெறிக்கு ஓடினார்கள். ஜமீன்தார் கருடாசலத்தேவருக்கு இது ஒன்றும் புரியவில்லை. சற்று நேரம் திகைத்து நின்றுவிட்டு தம்முடைய ஆட்களை திரட்டி சேர்த்துக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பினார். காதரா கள்ளனுடைய குதிரை வாயுவேக மனோவேகமாக பறந்து சென்றது. ஆயினும் அக்குதிரை ஏற்கனவே வெகு தூரம் பிரயாணம் செய்திருந்ததல்லவா, அதோடு 2 பேரை தன் முதுகில் சுமந்து கொண்டிருந்தது. ஆகையால் பின்னால் வந்த குதிரைகள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்து கொண்டிருந்தன. கடைசியாக கள்ளனுடைய குதிரை இந்த ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தது. ஆறு இன்று போல் அன்றில்லை. வெள்ளம் 2 கரையும் தொட்டு கொண்டு போயிற்று. 6 அடி உயரமுள்ள ஆளுக்கும் நிலை கொள்ளாது. பிரவாகத்தின் வேகமோ அதிகம். திரும்பி போகவோ மார்க்கமில்லை. ஆற்றங்கரையில் தயங்கி நின்றால் அகப்பட்டுக் கொள்வது நிச்சயம். வேறு வழியில்லாமல் கள்ளன் குதிரையை துணிந்து ஆற்றில் இறக்கினான். குதிரை அவர்கள் 2 பேரையும் சுமந்து ஆற்றில் இறங்கி வெள்ளத்தின் வேகத்தை சமாளித்துக் கொண்டு நீந்தி சென்றது. கள்ளனிடம் அந்த வாயில்லா பிராணி அவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தது. எப்படியோ தட்டு தடுமாறி அக்கறையை நெருங்கியது. ஆனால் துறையில் போய் சேராமல் கொஞ்சம் அப்பால் சென்று விட்டது. அங்கே கரை செங்குத்தாய் இருந்தது. குதிரை முன்னங்காலை வைத்து தாவி ஏற ஆன மட்டும் முயன்றது. முடியவில்லை. கள்ளன் பார்த்தான். மறுகரையிலோ பாளையக்காரனுடைய குதிரைகள் வந்துவிட்டன. பாளையக்காரன் அதட்டும் குரல் கேட்டது. சில குதிரைகள் ஆற்றில் இறங்கிவிட்டன. இந்த நிலைமையில் கள்ளனோடு யோசனை செய்தான். கடவுள் அருளும் இருந்தது. மரகத வள்ளியை தன் 2 கைகளினாலும் தூக்கி கரையில் விட்டெறிந்தான். அவள் கரையில் பத்திரமாய் விழுந்ததை பார்த்ததும் குதிரை மீதிருந்து குதித்தான். 2 எட்டில் நீந்தி கரையேறினான். பிறகு குதிரையையும் கரை சேர்ப்பதற்காக திரும்பி பார்த்தான். பாவம், அந்த குதிரையின் சக்தி அத்துடன் தீர்ந்து போய்விட்டது. எஜமானனை அக்கறை சேர்த்ததும் அது வெள்ளத்துடன் போராடும் ஊக்கத்தையும் இழந்துவிட்டது. வெள்ளம் அதை அடித்து கொண்டு போய்விட்டது. கள்ளனுடைய நெஞ்சு பிளந்துவிடும் போலிருந்தது. ஆயினும் குதிரைக்காக துக்கப்பட்டு கொண்டு அங்கே நின்றால் தன் காதலியையும் இழக்க நேரிடும். அதற்குள்ளே மரகதவள்ளியும் எழுந்து நின்று அவன் அருகில் வந்தாள். இருவரும் கைகோர்த்து கொண்டு அங்கிருந்து விரைவாக சென்றார்கள்.
ஆற்றங்கரையை அடுத்திருந்த காட்டுக்குள் புகுந்து அந்த சமயத்துக்கு தப்பித்துக் கொண்டார்கள். பாளையக்காரனுடைய குதிரைகளில் ஒன்றாவது பாதி ஆறு கூட தாண்டவில்லை. 4 குதிரைகள் ஆற்றோடு போய்விட்டன. கண்ணனை பிடிக்க முடியாமல் பாளையக்காரன் ஏமாந்து திரும்பினான். ஜமீன்தார் கருடாசலத்தேவர் தம் அரண்மனைக்கு திரும்பி போனதும் அங்கே மருமகள் இல்லை என்பதை அறிந்தார். ஆனால் அவளை அழைத்து கொண்டு போனவன் தம்முடைய மகன்தான் என்று தாதி பெண்கள் மூலமாக அறிந்து திருப்தி அடைந்தார். அதோ ஆற்றுக்கு அக்கறையிலே உள்ள ஊருக்கு பரி உயிர் காத்த நல்லூர் என்று பெயர் வந்த காரணம் என்னவென்று இப்போது தெரிகிறதல்லவா? மேற்கண்ட கதையை அந்த பெரியவர் சொல்லி முடித்தார். இதற்குள்ளே எங்கள் மோட்டார் வண்டியை 10-30 ஆட்கள் வந்து சேர்ந்து தள்ளி அக்கறையிலே கொண்டு சேர்த்திருந்தார்கள். என்னை வரும்படி சொல்லி மோட்டாரின் குரல் அலறியது. கதை ரொம்ப நன்றாயிருக்கிறது என்று சொல்லி கிழவனாரிடம் 5 ரூபாய் நோட்டு ஒன்றை கொடுத்தேன். அவர் அதை வாங்கி மடியில் செருகிக் கொண்டே, கதை இல்லை ஐயா, உண்மையாக நடந்தது என்றார். உண்மையாக நடந்ததென்று எப்படி சொல்கிறீர்? நீர் பார்த்தீரா என்று கேட்டேன். ஆமாம், பார்க்கத்தான் பார்த்தேன் என்று கிழவர் சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஓஹோ, கள்ளன் தப்பித்து கொண்டு போவதற்கு நீர் ஒருவேளை உதவி செய்தீரா என்று கேட்டேன். இல்லை ஐயா, நான் அவனுக்கு உதவி செய்யவில்லை. எனக்குத்தான் அவனால் ரொம்ப உதவி ஏற்பட்டது. காதரா கள்ளன் உயிரோடு இருக்கும் போதும் எத்தனையோ பேருக்கு உதவி செய்தான். இறந்த பிறகும் ஒரு பெரிய குடும்பத்தை காப்பாற்றி வருகிறான். அவன் புண்ணியவான் என்றார் பெரியவர். உமக்கு அவன் என்ன உதவி செய்தான் என்று கேட்டேன். பெரியவர் தம்முடைய மடியில் வைத்திருந்த ஒரு பழைய நைந்த காகிதத்தை எடுத்து பாருங்கள் என்று சொல்லி கொடுத்தார். அதில் பின்வருமாறு டைப் செய்த சர்க்கார் முத்திரையும் இருந்தது. காது அறுக்காத கள்ளன் என்று இந்த பக்கங்களில் பிரசித்தி பெற்றிருந்த முத்து விஜய சேதுத்தேவன் எனும் திருடனை பிடிப்பதற்கு உளவு கூறி ஒத்தாசை செய்த கொள்ளைமுத்து தேவனுக்கு இந்த போலீஸ் சர்டிபிகேட்டும் மாதம் 15 ரூபாய் வீதம் ஜீவிய காலம் வரையில் பென்ஷனும் காருண்ய பிரிட்டிஷ் துறையால் அளிக்கப்படுகிறது. இதை படித்ததும் அந்த பெரியவரை கொஞ்சம் அருவருப்புடன் பார்த்துவிட்டு எழுந்தேன். அந்த புண்ணியவானுக்கு நான் எவ்வளவோ நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். சென்ற 50 வருஷமாக அவனால் என்னுடைய குடும்பம் பிழைத்து வருகிறது. அவனுக்கு நான் 7 தலைமுறையும் கடமைப்பட்டவன் என்று சொன்னார் பெரியவர். வேகமாக ஆற்றை கடந்து அக்கறையில் நின்ற மோட்டாரை பிடித்து ஏறிக்கொண்டேன். அந்த கிழவனார் இருந்த இடத்திலிருந்து சீக்கிரம் போனால் போதும் என்று இருந்தது. பாரத தேசம் குடியரசு பதவியை அடையப் போகும் நாள் நெருங்கும் சமயத்தில் எனக்கு அந்த கிழவனார் சொன்ன கதை ஞாபகத்துக்கு வருகிறது. காதரா கள்ளனை காட்டி கொடுத்து நன்மை அடைந்த அக்கிழவனார் அந்த கள்ளனை இன்று வரை நினைத்து கொண்டு அவனிடம் நன்றியோடாவது இருக்கிறார். பாரதத்தின் மக்களாகிய நாம் நமக்கு அந்நிய ஆட்சியிலிருந்து விடுதலை அளித்த காந்தி மகாத்மாவை யமனிடம் காட்டி கொடுத்து விட்டோம். அவரை நன்றியோடு ஞாபகம் வைத்துக் கொண்டாவது இருக்க போகிறோமா? என்ன நேயர்களே, காதரா கள்ளன் உங்க மனங்களையும் கொள்ளையடித்துட்டாரா? மேலும் பல கதைகளுக்கு தமிழ் கதை காணும் சேனலில் இணைந்திருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம்.